ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் விஜய் எடுத்தோடனே உட்காந்து தீவிரமாக யோசிக்கிறாரு. என்ன யோசிக்கிறாருன்னு பார்க்குறீங்களா? இவ்வளோ பிரச்சனை. அப்போ வந்துட்டு நிவீனை லவ் பண்ணுறது நம்ம யமுனானா சேர்த்து வைக்கிறேன்னு எப்படி நம்ம சொல்லியிருப்பா காவேரி? சத்தியெல்லாம் வேற பண்ணியிருக்கா. அப்போ அவன் மனசில் நிவீன் இல்லைன்னு இவரே யோசிச்சுட்டு இருக்காரு. இப்படி யோசிச்சுட்டு இருந்தால் எத்தங்காலத்துக்கு உட்காந்தே இருப்பீங்க? 2 பேரும் உங்கள் மனசில் உள்ளதை சொன்னாதானே ஒன்றா சேர முடியும். அதை போய் கிளாரிஃபை பண்ணிட்டு சொல்லுங்கய்யா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் எந்திரிங்கப்பா கிளப்புங்கள் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம விஜய் என்ன பண்ணுறாருன்னா, தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் கேப்பில் கிடா வெட்டிடுவோம். நம்ம நிவீன் நம்ம உசாராக ஏஞ்சிடணும்னு சொல்லிட்டு ஒரு குடுகுடுன்னு ஓடியாந்துட்டாரு. யமுனாட்ட கேட்போங்கிறதுக்காக இங்கே ஒரு பக்கம் போட்டுவாங்க, அங்கே ஒரு பக்கம் நீலிக்கு நீர் வடிக்கிறாங்க நம்ம காவேரி. அதை பார்க்கும்போது ஆடியன்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. வடிக்காதீங்க, கண்ணீர் வடிக்காதீங்க, இதனால் தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் வந்துட்டு நிவீன்கிட்ட என்ன நடந்துச்சு விஷயத்த சொல்லின்னு சொல்லிட்டு யமுனாட்ட போட்டு வாங்குறாங்க. போட்டு வாங்கும்போது நான் நிவீனை லவ் பண்ணுறேன்ற விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. அதெல்லாம் ஓகே, உங்கள் அக்கா ஏன் சத்தியம் பண்ணி கொடுத்தா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க, தெரியா இப்போ வேணான்னு சொல்கிறா அப்படின்றாங்க. அப்போனா அவன் மனசில் தப்பான ஒரு எண்ணம் இருக்கும் தானே அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. இல்லை, அவன் மனசுலாம் தப்பு இல்லைப்பா, நான் தான்ப்பா குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே குமுறுதே அப்படின்னு சொல்லிட்டு குத்திக்கிறாரு. ஏன்ப்பா அக்ரிமெண்ட்டுங்கிற விஷயத்த போட்டு இவங்களை வாயை திறக்கோடாமல் பண்ணிவிட்டீங்க. இந்த பக்கத்து பார்த்தா அதான் நிவீன்ட்டையும் சொல்லிவிட்டீங்க. என்னையா பண்ணுறீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எல்லாத்தையும் பண்ண நீ உன் மனசில் காதல் வந்ததை போய் நம்ம காவேரி கிட்ட சொன்னியா? ஏன்ப்பா இப்படி பண்ணுற? காலம் கடத்தாமல் காவேரி கிட்ட காதலை சொல்லி கன்ஃபார்ம் சேர்ந்து வாழுங்கய்யா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, ஃப்ரீ அட்வைஸ் எல்லாம் போட்டாச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம விஜய்க்கு குளித்தோண்டு நம்ம அஜயும் ராகினியும் ஒரு பக்கம் வந்துட்டு எப்படா குழி தோண்டலாம், வெண்ணிலாவை கொண்டு வந்து முன்னாடி நிற்க வச்சு காவேரியை துரத்தி விடணும்னு பிளான் பண்ணுறாங்க. அவங்க பிளானிங்லாம் பக்காவாக தான் இருக்குது. அவங்க வீட்டில் ஏதோ அமைதியாக இருக்காங்க, ஏதோ பிரச்சனை இருக்காவா, அறக்க பறக்க ஓடனா இதெல்லாம் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நோட்டை விடு, பொழுதுனிக்கு அடுத்தவங்க வீட்டு விஷயம்னா உங்களுக்கு அப்படியே அல்வா சாப்பிட்ற மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. வெண்ணிலாவை தூக்கிட்டு போய் முன்னாடி நிப்பாட்டினா எப்படி இருக்கும்னு யோசிக்கிறாங்க. அங்கே அதுக்குள்ளே காதல் மலர்ந்துருச்சு நம்ம காவேரி மேலே. கண்டிப்பாக காவேரியை தான், காவேரியும் விஜயும் தான் சேரணும், இதுதான் ராஜிக்கு ஒத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.